ஹலோ ஆல், சேப்பக்கிழங்கு வறுவல் பார்க்கலாமா வாங்க. இது ரொம்ப ருசியான கிழங்கு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீங்கள் மறந்துடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு ஒரு 4 கிழங்கு கிட்டே எடுத்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு விசில் எடுத்துக்கோங்க. 2-3 விசில் விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் ஒரு விசில் விட்டாலே போதும். அது நல்லா ஆறின பிறகு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் உப்பு மட்டுமே போதும். இதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கிழங்கு நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தவா வச்சுக்கோங்க, ஆயில் போட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடணும். நீங்கள் அப்படியே ஃபுல்லாத்தி கொட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் இது மாதிரி தோசைக்கல்ல இல்லைன்னா ஒரு பேன் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா வரப்பட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு நீங்கள் திருப்பி விடுங்க. இதுக்கு நாங்கள் வெண்டைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.